ஹாய் ஆல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மூவி ரிவ்யூவை திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி மூவி ரிவ்யூவை சொல்லாதப்போ நிறையா பேர் எனக்கு மெசேஜ் மூலமாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் சாரி, சில இஷ்யூஸ்னால என்னால் திருப்பி கண்டினியூ பண்ண முடியல. பட் இதுக்கப்புறம் ஷுவராக நான் என்னோடய வாய்ஸ் ஓவரில் மூவி ரிவ்யூஸ் கொடுப்பேன். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுற படம் அப்படிங்கிறனால நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன படம் தான் பர்தா. ஸோ அதிலிருந்து ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக கொடுக்க போகிறேன். நம்ம பழங்காலத்தில் நிறையா பெண்கள் முக்காடு போட்டு, அதாவது முகத்தை மறைச்சு ஆண்கள் முன்னாடி இருந்ததை ஒரு வழக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது சில பேரில் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் 4 பேரால் பலாத்காரம் பண்ணப்பட்டு அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பெண்ணோட அந்த இறப்புனால அந்த கிராமத்துக்கே ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிறக்கிற குழந்தைங்கள் எல்லாமே செத்து பிறந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த இறந்த பெண்ணோட சாபம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ பூஜை பண்ணுறப்போ அந்த பெண்ணோட, அதாவது அந்த சிலை இருக்கு இல்லையா, அது மேலே துணி மூடுறனால இதுக்கப்புறம் பெண்கள் முகத்தை மறைச்சு ஆண்கள் முன்னாடி இருந்தால் இந்த சாபம் நீங்கிரும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அந்த பெண்கள் எல்லாருமே, அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாருமே ஆண்கள் முன்னாடி முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோயின் வரப்போ தான் அவங்களோட முகத்திரையை அந்த காற்று விளக்க ஒருத்தர் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஸோ இது அந்த ஒரு கிராமத்தில் பெரிய பிரச்சனையாது. எப்படி அப்படின்னா, ஒரு மேகசீனில் கவர் பேஜில் இந்த ஹீரோயினோட ஃபோட்டோ வந்திருக்கிறப்போ கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிற ஹீரோயினோட ஃபோட்டோ அங்கே மேகசீனில் வந்திருக்கிறத பார்த்து கல்யாணம் அங்கே நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரெக்னென்ட் லேடியோட சுச்சுவேஷன் ரொம்பவே ஹெக்டிக்காக மாற, ஸோ இது எல்லாமே இவளால் தான், இவ அந்த முக்காடு விளக்கினால தான் இங்கே பிரச்சனையாகுது அப்படிங்கிறப்போ அவங்கள ஒரு பெண் இறந்தாங்க இல்லையா, அதே தள்ளி சாகடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. பட் அவங்க கிணறுக்குள்ளே இறங்கும் போது நீ எனக்கான நியாயத்தை கொடு அப்படின்னு அந்த தேவிக்கிட்டே வேண்டிட்டு அந்த கிணத்துக்குள்ளேயும் விழுந்துட்டாங்க. பட் அந்த டைமில் காத்தடிச்சு அங்கே இருக்கிற நெருப்பு அணைய போக ஊர் மக்களே செறிவிக்கு இதை இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஊர் மக்களே அவங்கள காப்பாற்ற, இல்லை நான் பண்ண தப்பு கிடையாது, இது எனக்கு தெரியாமல் நடந்த தப்புன்னு நான் நிரூபிப்பேன்னு சிட்டிக்குள்ளே போய் யார் அந்த ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற விஷயத்தெலாம் தேடும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இது எல்லாமே மூடநம்பிக்கை அப்படின்னு. ஸோ அந்த மூடநம்பிக்கையை எப்படி அவங்க மக்களுக்கு தெரிய வச்சாங்க, அந்த மக்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் முழு படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட முழு கதையை நான் ரிவ்யூ பண்ணேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய்.